ஹலோ மக்களே, நான் தான் உங்கள் எஸ்எம்ஜி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மைண்ட் கிராஃப்டில் நம்ம ஜூ கட்டுறதுல 3rd எபிசோட் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் இந்த இடத்துல நம்ம ஃப்ளாட் ஆக போகிறோம்னு சொல்லியிருந்தோம். அதுக்கான வேலையெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் டக்குன்னு 2 நாளில் கிளியர் பண்ண வச்சு. 2 நாளில் சாதா 2 நாளில் மைண்ட் கிராஃப்டில் இல்லை, ரியல் 2 நாள் உட்காந்து ஃபுல்லாக மைண்ட் பண்ணி முடிச்சுட்டு கீழே ஃபுல்லாக டர்ட் பிளாக்கை ப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணிட்டோம். இதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆச்சு. இதுக்கடியில் இந்த வேர்ல்டு வேறு திரும்பியும் கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரில. திரும்பி ஃபஸ்ட்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதான்னு நினச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பழைய பேக்கப் ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு எப்படியும் ரிப்பேர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஹெச்பி ஃபார்ம் கட்டணும். ஹெச்பி ஃபார்மில் ஒருத்தர் பேர் ஒருத்தர் பேர் சப்ஸ்கிரைபர் 2 பேர்த்தையும் உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் அவங்க 2 பேர்த்தையும் ப்ரீட் பண்ணி 5 எலி கொஞ்சம் பிடிச்சி உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் சில்வர் ஃபிஷ் ஆன் பண்ணி பார்த்தா 63 ஹெச்பி வந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு கோல்டன் சாமியை பிடிச்சோம் நைட்டு. அவனை ரொம்ப போராடி தான் பிடிச்சோம். அவனும் சாகாமல் நானும் கஷ்டப்பட்டு செத்து ஒரு நாளே போச்சு இதுக்காக. அதுக்கப்புறம் நாங்கள் எலக்ட்ரா தேவைப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு எலக்ட்ரா எடுக்க போனோம். ஸ்ட்ராங்கோட கோஆர்டினேட்ஸ்லாம் பார்த்து எங்கே இருக்குன்னு பார்த்து ஒரு வில்லேஜ் கீழே தான் இருந்துச்சு. ஸ்னோ வில்லேஜ் கீழே போயிட்டோம். கீழே போய் பார்த்தா வாட்டர் இருக்குது. வாட்டர் கீழே போயிட்டு எப்படி மைண்ட் பண்ணுறதுன்னு தெரியும் முடிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி ஒரு சுரங்க மாதிரி தோண்டி கீழே போய் பார்த்தோம். கீழே போய் பார்த்தா பெட்ராக்கே வந்துடுச்சு. திரும்பி மேலே வந்துட்டோம். திரும்பி மேலே வரும்போது தான் பார்த்தா மேலே தான் ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குது. கீழே பெட்ராக்கு வரைக்கும் போயிட்டு எதுக்குன்னே தெரில போயிட்டு செட் பண்ணிட்டு வந்தால் பார்த்தா மேலே தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த எட்ஜில் போயிருக்கோம் நம்ம. அதுக்கப்புறம் நாங்கள் ஸ்ட்ராங் ஹோல்டு கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் ஒரு டூப்ளிகேட் வெல்டு பண்ணி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் ஸ்ட்ராங் ஹோல்டுக்கு போர்ட்டலுக்கு வந்தோம். போர்ட்டலுக்கு இப்போ போர்ட்டலுக்குள்ளே போயிட்டு ட்ராகனை முடிச்சுட்டு எலக்ட்ரா எடுக்க போகிறோம். எடுத்த உடனே நானும் அவரும் மாற்றி கிறிஸ்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் இல்லாமல் ஆன்டர் ட்ராகனை 1 சைக்கிள் மெத்தடில் போட்டுலாம் இருக்கோம். 1 சைக்கிள் மெத்தட்னா அந்த பெட்டை வச்சு டப்னு அடிச்சு முடிப்போம். அதான் 1 சைக்கிள் மெத்தடு. பெட்டை போட்டு நானும் டப்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ அவன் போகிறானா பாரு ப்ரோன்னு. அவர் எதுவுமே சொல்ல. நான் வாட்டு போட்டு அந்த பார்த்தா அவன் போயிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த ஹெச் மரத்து போயிட்டு இன்னும் கொண்டு போட்டான். அதுக்கப்புறம் அவரே ஒரே ஒரு ஹெச்பி தான் சொல்லிட்டு பவர் வச்சு அடிச்சு கொண்டுட்டாரு. நாங்கள் 2 பேரும் திரும்பியும் பிரிட்ஜ் கட்டி அந்த இதுக்கு போயிட்டு இருந்தோம், ஷிப்புக்கு போயிட்டு பார்த்தா திடீர்னு அவர் செத்துட்டாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. அவர் சொல்கிறாரு, ப்ரோ நீ பிரிட்ஜு போடும் போது ஓட்ட போட்ட, அதனால நான் ஓடி வரும்போது கீழே விழுந்துட்டேன்னாரு. என்ன பண்ணுறது, நான் மட்டும் தான் தனியாக இருக்கேன். அதுக்கப்புறம் நானே தனியாக ஷிப்புக்கு போயிட்டு எலக்ட்ரா எடுத்துட்டேன். முடிஞ்ச அளவுக்கு எலக்ட்ராவும் இருக்கிற ஜூஸில் அடிச்சுட்டு சல்கரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எலக்ட்ராவும் ராக்கெட்டு செஞ்சு ஒரு தடவை பறந்து பார்த்தேன். ரொம்ப தேவையான பொருள்லாம் பிக்லின்ட்ட ட்ரேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் ட்ரைலி கேஸ்ட்டை தண்ணிக்குள்ளே போட்டு ஹாப்பி கேஸ்ட்டை எடுத்து ஸ்னோவாக ஃபிட் பண்ணி பெரிய ஹாப்பி கேஸ்ட்டாக பண்ண போகிறோம். எதுக்குன்னா நம்ம ஷவானாக்கு எல்லாம் போனோம்னா அங்கே இருக்க மாபெல்லாம் சும்மா இழுத்து பிடிச்சிட்டு குதிரையில் கூப்பிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஹாப்பி கேஸ்ட்டாக அப்படியே பறந்துட்டு வந்துடலாம்ல, அதுக்காக தான் ஹாப்பி கேஸ்ட்டை பிடிச்சது. அவரை இப்போ தான் ஃபஸ்ட்டு ஹாப்பி கெஸ்ட்டை பார்க்குறாரு. அவர் லாக்டவுனில் விளாண்டா அதுக்கப்புறம் இப்போ தான் திரும்பி விளாடுறாரு. அவருக்கு நான் தான் கொஞ்சமாக சொல்லி கொடுத்துட்டேன். மக்களே பார்த்துக்கோங்க, இதான் நம்ம ஹாப்பி கெஸ்ட்டு. இதை வச்சு பல சம்பவங்களை பண்ண போகிறோம். நம்ம ஹாப்பி கெஸ்ட் எடுத்துகிட்டு ஷவானாக்கு வந்துட்டோம். ஷவானாக்கு வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லா மாப்பையும் பிடிச்சி கயிறு கட்டி அப்படியே நம்ம கேஸ்ட் எடுத்து டேக் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவர் கீழே தான் நமக்கு அந்த மாடு கீடெல்லாம் கட்டி போட்டிருக்கிறதெல்லாம் நேராக நிற்கிதா இதுன்ட்டு மரத்தில் கீது உரைச்சிதான்னு பார்ப்பார். இங்கேருந்து வியூவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் போதுன்ட்டார். அதுக்கப்புறம் நான் கொஞ்சோண்டு ஹைட் ஏற்றிட்டு அப்படியே நான் பறக்க ஆரம்பிச்சிட்டேன். நம்ம பேஸ் இங்கேருந்து ஒரு 500 பார்க் தள்ளி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நம்ம ஹாப்பி கேஸ்ட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. பார்த்தீங்களா, காகல்ஸாக போட்டு விடப்பா இருக்கா. அப்படியே கீழே பாருங்க எத்தனை லைனாக தொங்க விட்ருக்கணும். அதுக்கப்புறம் போயிட்டு இருக்கும்போது சன்செட் ஆச்சு, செம்மையாக இருந்துச்சு வியூ.
அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பேஸ்க்கே வந்துட்டேன் நான். இதுக்கப்புறம் அவர் வர கொஞ்சம் லேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் அவர் கீழே நிற்க சொல்லிட்டேன். ப்ரோ கரெக்டாக கீழே நிற்கிதா பாருங்க ப்ரோ சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பொறுமையாக இறக்கிட்டு இருந்தேன் நான். டேக் ஆஃப் ஆஃப் கூட ஈஸியாக இருந்துச்சு, லேண்டிங் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா லைனாக இறக்கிட்டே இருந்தேன். ப்ரோ இறங்கு ப்ரோன்ட்டு இருந்தார். இப்போ எல்லாத்தையும் இறக்கி முடிச்சதுக்கப்புறம் நம்ம கேஸ்ட் அப்படியே கட்டி போட்டுடலாம். ஏன்னா நம்ம இந்த கேஸ்ட் இருக்கும், அது என்ன சேடு கேஸ்ட்டா இன்ட்டி சாதா கேஸ்ட்டு. அவன் சும்மா பவுடும்போது அப்படி பறப்பான் இப்படி பறப்பான், சும்மா வேகமாக பறக்கிற மாதிரி இருக்கும். இவன் மேலே ஏறி பறந்தா ரொம்ப மெதுவாக போகிறான். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரெண்ட்ஸை போட்டு கட்டி வச்சிட்டேன். இப்போ நம்ம என்னென்ன பிடிச்சிருக்கோன்னா 2 சவானா பிக்கு, 2 சவானா அதெல்லாம் சிக்கனு, 2 சவானா கவு, இதெல்லாம் பிடிச்சிருக்கோம். இப்போ அதெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கோழியை பிடிச்சி போட்டலாம். அதுக்கப்புறம் மாடு ஆடு அப்புறம் போட்டலாம். இப்போ கோழியை மட்டும் பிடிச்சிட்டு உள்ளே போட்டுடலாம். இப்போ வந்து நான் சாதா கோழி பிடிக்கிறத வந்து நான் ரெக்கார்ட் பண்ணல, அவர் ரெக்கார்ட் பண்ணியிருப்பார். அதனால் அவர் வீடியோ போய் பாருங்கள். அவர் வீடியோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அவர் லிங்க் கொடுக்குற சேனல் லிங்க்கு, நீங்கள் போய் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னா ஃபென்ஸ் எடுக்க போயிட்டுருக்கேன். ஃபென்ஸை வச்சு இந்த ஒரு ரவுண்டு மாதிரி, கிட்டத்தட்ட ரவுண்டெலாம் இல்லை, ஒரு சர்க்கிள் மாதிரி ஒன்று போட்டு அதுக்குள்ளே மரத்தை நட்டு வச்சிட்டேன். இதுக்கப்புறம் அந்த கோழியை மட்டும் உள்ளே கூட்டு வந்து விட்டால் போதும். அதுக்கப்புறம் அவருக்கு ராக்கெட் கேட்டார். சரின்னு சொல்லிட்டு சல்கரில் வச்சுருக்கேன் ராக்கெட்டை. இருங்க ஃபஸ்ட்டு என்ட்ரி செஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு, இங்கே பண்டலுக்குள்ளே வந்து என்ட்ரி செஸ்ட் இருக்குது, என்ட்ரி செஸ்ட்டுக்குள்ளே ஷல்கர் இருக்குது, ஷல்கருக்குள்ளே ராக்கெட் இருக்குது. பார்த்தீங்களா எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்குன்னு. அதுக்கப்புறம் அவர்கிட்ட ராக்கெட் எடுத்து கொடுத்துட்டேன். அப்புறம் நான் வந்து நாட்டுக்கோழியை பிடிச்சிட்டு வாங்குவேன். இதாக சவானா கோழி பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். இதுலேயே போட்டு இழுத்துட்டு கொண்டு வந்துடலாம். இதுக்கு மேலே அந்த இதெல்லாம் நல்லா இருக்குது, பார்க்க உண்மையாக நாட்டுக்கோழி மாதிரி தான் இருக்குது. அப்புறம் கோழி தரத்தர எடுத்துகிட்டு வந்து உள்ளே போட்டாச்சு. அதுக்கப்புறம் அவரை கோழியை பிடிச்சிட்டு வந்தார். அதுக்கப்புறம் நான் கதை சாத்திட்டு பார்க்குறேன், பார்த்தா வெளியே போயிட்டான். எப்படா தப்பிப்போம், எப்படா வெளியே போவனே இருந்திருப்பான் போல். இருங்க கைஸ், இவனை பிடிச்சி திரும்பி உள்ளே போடுவோம். என்ன பிடிக்க முடியல, ஒரு லீஸில் இருக்கா, அன்லீஸ் பண்ணிட்டாரு. இருங்க இதை தூக்கி உள்ளே போட்டலாம். வாடா உள்ளே வாடா, கேட்டுக்குள்ளவா, நீ கேட்டுக்குள்ளவா, சாத்து ப்ரோ, நீ வெளியே வா ப்ரோ. ஓய் என்ன பண்ணுற நீ, கட்டி போறியா சத்த? அவ்வளோதான், அன்லீஸ் பண்ணிடலாம். நான் அன்லீஸ் பண்ணியாச்சு. இருங்க கொஞ்சம் சீல்டு இருக்கா, சீடு இல்லையே, அவர் சீல்டு வச்சுருக்காரு போல். ஓகே ஃபீட் பண்ணிட்டாரு. இருங்க நான் கொஞ்சம் சீல் எடுத்துகிட்டு இந்த கோழிக்கு ஃபீட் பண்ணிடலாம். ஓகே ஓகே பண்ணுங்கடா. இல்லைங்க இவனுக்கு ஒரே ஒரு ஃபீட் மட்டும் கொடுத்துடணும், அப்போ தான் வளர மாட்டான். என்கிட்ட வளர்ந்துட்டா நல்லா இருக்காது. அப்பா அம்மா குழந்த கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தா ஒரு ஃபீட் கொடுக்குறதுக்கு பதிலாக நிறைய ஃபீட் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அது வளர்ந்துடும். அதுக்கப்புறம் அது கொண்டு போட்டு வேறு திரும்பி ஒரு குட்டி போட வச்சு ஒரே ஒரு ஃபீடு மட்டும் கொடுத்துருவோம். இதுக்கு அவர் ஃபீட் பண்ணிட்டாராம்மா. ஏறினதுக்கப்புறம் சொன்னார், அப்புறம் நான் ஃபீட் பண்ணிட்டேனே சரின்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம போகிறது ஸ்ப்ரூஸ்க்கு போயிட்டு அங்கே இருக்க மாப்பிளாக பிடிச்சிட்டு வர போகிறோம். அதனால் கேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு பக்கத்துலேயே ஸ்ப்ரூஸ் பாயமும் இல்லை, குட்டியாக இருந்துச்சு, அதுலேயே ஸ்பானாச்சு. நமக்கு கிடச்ச வரைக்கும் லாபம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கயிறு போட்டு கட்டிட்டோம். அதுக்கப்புறம் ஏற சொன்னேன், ப்ரோ நீங்கள் வா ப்ரோ இதுலேயே ஏறி போயிடலான்னு. அவர் ஏறிட்டார். வாங்க கைஸ் ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ணுவோம்.
ஓகே, அப்படியே பொறுமையாக டேக் ஆஃப் பண்ணுவோம். அவ்வளோதான், எல்லாத்தையும் லைனாக தொங்குது பாருங்கள். இப்போ அப்படியே பேஸுக்கு போக வேண்டியதான். அந்த இடத்துல என்ன ஸ்னோவா? அது ஸ்னோவா அங்கே இருக்குது. அப்படியே வாங்க, அப்படியே போவோம். நான் சங்கை ஃபுல்லாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் லேக் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். எனக்கு நான் விளாடும்போது ரொம்ப லேக் அடிச்சிச்சு, அது இதுவாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியே நம்ம பேஸ்க்கு வந்தாச்சு. இப்போ மெதுவாக டேக் ஆஃப் பண்ணோன்னு தான் அவர் இறங்க சொல்லிட்டேன் ப்ரோ. அதே மாதிரி பாரு ப்ரோ, அந்த பஸ்ஸு கண்ட்ராக்டில் இறங்கிட்டு வரலாவா அது மாதிரி தான் இருந்துச்சு. அப்படியே பொறுமையாக இறக்கிட்டு திரும்பி லீஷை போட்டு கட்டிட வேண்டியதான். விட்டால் கொஞ்ச நேரம் விட்டால் போதும், அவன் வாட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் ஸ்னோவை தூக்கி கையில் வச்சாலும் எது பண்ணாலும் வரமாட்டேங்கிறான். அதுக்கப்புறம் எலக்ட்ரா போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்னோவை கையில் வச்சுட்டு இறக்க வேண்டியதாக இருக்குங்க. லீடை போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி இதை வச்சு கட் பண்ணிடுவோம். அதை எல்லாம் கட்டியிருக்கு. அந்த இதில் ஸ்ப்ரூஸில் இருந்து என்னென்ன பிடிச்சிட்டு வந்தோம்னா 2 பன்னி, 3 மாடு, 2 கோழி இதாக பிடிச்சிட்டு வந்தோம். இதுங்க இவனை கட்டிடுவோம். ஃபஸ்ட்டு பின்னாடி ஒரு போட்டர் கட்டியிருப்போம். அது எதுக்குன்னா, அது வழியாக நாங்கள் ஸ்ப்ரூஸ் வந்து ஒரு 1300 பிளாக்கு தள்ளி இருந்துச்சு. சங்கில் போட்டு பார்த்தேன். சரி, அவ்வளோ தூரம் போகிறதுக்கு போட்டர் வழியாக போகலாம், கேஸ்ட்டு கொண்டு போகலாம். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. அதான் கொஞ்சம் வேகமாக இருக்கும். ஏன்னா கேஸ்ட் வச்சு போனால் ரொம்ப நேரம் ஆகும். சும்மா ஸ்லோவாக தான் பார்ப்பேன். ஆனால் பக்கத்துலேயே நமக்கு ஸ்ப்ரூஸ் பாயத்தில் இருக்கிறதெல்லாம் ஸ்பான் ஆரம்பிச்சிச்சு. அது ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே இந்த ஸ்ப்ரூஸ் இருக்க இந்த சிக்கனை தூக்கி உள்ளே போட்டு ஃபீட் பண்ணிட்டாரு. ஃபீட் பண்ணதுக்கப்புறம் அது குழந்தைய பிறந்துடுச்சு. பார்த்தா அவர் மூஞ்சியே பார்த்துட்ருக்கு. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ஃபீடு மட்டும் கொடுத்துட்டாரு அவரும். இருங்க, ஷவல் வச்சு நல்லா நீட் ஆக்கிக்கலாம் பார்த்துவே மாதிரி. இப்போ வந்து நம்ம 3 கோழியை பிடிச்சிருக்கோம். அதில் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜூவில் ஃபஸ்ட்டு மெயினாக பிடிச்சது நம்ம இந்த கோழி தான். பார்த்திங்களா, ட்ரீலாம் நட்டு வச்சு உள்ளே போன்வெல் பண்ணி இப்படி வடப்பா இருக்கா. அடுத்தது சவனாவில் இருக்க டேட்லாம் மைண்ட் பண்ணி வைக்கலான்ட்டு இருந்தேன். பார்த்தா சில்க் வச்சு மைண்ட் பண்ணி வச்சு பார்த்தா நார்மல் டாட்டா பிளேன் ஸ்டார்ட்டே வருது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பயத்தில் இருக்கிறது என்ன, ஒவ்வொரு பயத்தை தூக்கிட்டு கட் பண்ணி வைக்க முடியும். அப்படின்னா க்ரியேட்டிவில் தான் வைக்க முடியும். அடுத்தது ஸ்ப்ரூஸு பார்த்திங்களா, அது ப்ளூ கலராக இருக்குது. அந்த 2 கோழியை கூட ஏதாவது ஒரு கணக்கு எடுத்துடலாம். இது எந்த நாட்டு கோழினே தெரில, அடியே விற்க ஜீவனாக இருக்குது. மோஜாங்க எப்படிலாம் இந்த மாதிரி கோழியை கண்டுபிடிச்சானே தெரில. அடுத்த வீடியோவில் கவ்வையும் பிக்கையும் அந்த மாதிரி அழகாக அரேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் இந்த வீடியோவில் பண்ணலாம் தான் இருந்தேன். ரெக்கார்டிங் பண்ணியாச்சு, எடிட்டிங் மட்டும் பண்ணணும். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. அதையும் காட்டியிருப்பேன். அதை வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நம்ம 3 விதமான கோழியை பிடிச்சி போட்டிருக்கோம். இது பண்ணுறக்கே ரொம்ப நேரம் ஆச்சு. அதை வந்து 14 நிமிஷத்தை காட்டுறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. இருங்க, இதுக்கே அவர் மேலே போட முடியுமா? மிஸ் ஆயிடுச்சு. என்கிட்ட வேறு ஒரு எக் இருக்குது, போடுறா. மிஸ் ஆகிட்டாரா? நிற்கிறாரா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த அனிமல்ஸ்க்கெலாம் என்ன பேர் வைக்கலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எந்த பேராக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச நேமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்ட்டு ஏதாச்சும் ஃபன்னி நேமாக இருந்தாலும் பரவாயில்ல, கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் அந்த நேமே வச்சுட்றோம். இப்படிக்கு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் SMG.